Hi, hello, வணக்கம், welcome back to our channel. This is Shan and Pavi. இன்னைக்கு என்னன்னா பவி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றத வீட்டை பார்க்க போறோம். என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்க வீட்டை பார்க்க போறோம். பண்ணி வச்சிருக்காங்க வீட்டன்றத பார்க்க போறோம். ஓகே, கரெக்ட்டா ப்ளேஸ் பண்ணுங்க. பாருங்க. பாருங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் கலைச்சி போட்டாச்சு. என்ன பண்றீங்க பவி நீங்க இப்போ? நான் வந்து வேலை செய்யறேன். எல்லா சாரியும் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்பப்போ துணி எல்லாம் எடுத்து சாரி எல்லாம் மடிச்சு வைக்கணும், அப்பதான் அதுல எதுவும் பூச்சி வராது அப்படின்னு. அப்புறம் நம்ம வந்து ஏன் ட்ரெஸ் மட்டும் ஏன் மடிச்சு வைக்க மாட்டீங்க? எங்க அம்மா புடவையில தான் மடிச்சு வைக்க சொல்லிருக்காங்க. எங்க அம்மா புடவையில தான் அப்பப்போ எடுத்து பார்த்து மடிச்சு வைக்கணும்னு. ஏன்னா நம்ம வந்து ரேரா தான் சாரி கட்டுறோம். கட்டின சாரியே கட்ட மாட்டோம், ரேரா தான் சாரி கட்டுறதால இதுனடா இது ஏதோ இரு கட்டாம இருக்கிற சாரீஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த பட்டு சாரிலாம் அடிக்கடி நம்ம கட்ட மாட்டோம். அதெல்லாம் அப்பப்போ எடுத்து உதறி வெயில்ல கொஞ்ச நேரம் காய போட்டு இல்லைன்னா ட்ரை வாஷ் ட்ரை கிளீனர் கொடுத்து நம்ம வந்து ட்ரை வாஷ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. நாங்க வந்து பட்டு அதாவது வெட்டிங் சாரி மட்டும் தான் அப்படி பண்ணி வாங்கி அதை ஒரு மூலையில வச்சிருக்கோம். மற்றதெல்லாம் வந்து வெயில்ல நம்ம சன்லைட்ல காய வச்சு மடிச்சு வச்சிருக்கேன். இங்க காட்டுறேன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னோட பெல்ஸ். இது வந்து பனி காலத்துல போடுறது. கோலம் போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இது போட்டுட்டு அந்த இது எல்லாமே பட்டு சாரீஸ் தான். இந்த சாரீ இது வந்து ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் அப்போ இந்த சாரி தான் கட்டினேன். அதுக்கப்புறம் இந்த சாரி கட்டினேன். இது எங்க அம்மாவோட சாரி. இதுவும் அம்மா எனக்கு கொடுத்த சாரி. ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கா ஃபர்ஸ்ட் தீபாவளி தலை தீபாவளி கட்டின சாரி. இது வந்து எங்க பெரியப்பா பெரியம்மா வந்து நலங்கு வைக்கும் போது கொடுத்த புடவை. இது எங்க நடு மாமி கொடுத்த புடவை, பெரிய மாமி கொடுத்த புடவை. அப்புறம் இது வந்து காணும். இது வந்து நடு மாமி எடுத்து கொடுத்த புடவை. அப்புறம் வந்து இது வந்து சின்ன மாமி எடுத்து கொடுத்த புடவை. நலங்கு வைக்கும் போது எல்லாரும் ஒரு புடவை எல்லாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். இந்த மடிச்சு வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நான் ஒரு வாரமா மடிச்சிட்டு இருக்கேன். ஒரு காலமா மடிச்சிட்டு பாருங்க. அவனுக்காக நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இது ஓரமா கொஞ்சமா இந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு, மற்றது எல்லாமே எந்து அங்க கூட இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து மடிச்சு வச்சிட்டு இருக்கேன் இப்பதான். ஸோ எஸ் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே மடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க மட்டும் தனியா பிளவுஸ் மட்டும் வச்சிருந்தேன். இப்போ வந்து ஒரு சில சாரியோட பிளவுஸ் அதுக்குள்ளேயே வச்சுட்டேன். ஏன்னா பிளவுஸ் வந்து உங்ககிட்ட வந்துட்டு ஆரி ஒர்க்கு, இந்த சாரி கலெக்ஷனு, அப்புறம் ஜுவல் கலெக்ஷனு, அப்புறம் இயரிங் கலெக்ஷன் எல்லாமே கேட்டே இருக்காங்க. என்ன பண்ண வரீங்க? இயரிங் கலெக்ஷன் ஆல்ரெடி போட்டோம்ல, இப்போ புதுசா அப்டேட் பண்ண சொன்னாங்க. அப்டேட் பண்ணிடுவோம், அடுத்த வீடியோ போடலாம். ஆரி ஒர்க் பிளவுஸ்லாம் இன்னைக்கு அந்த வேலை தான் எனக்கு ஃபுல்லா. ஐயோ 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 தூக்கவே முடியல. இவ்வளோ இருக்கு. இன்னைக்கு வந்து இது எல்லாமே நான் நல்லா உதறி வெயில்ல போட்டு தூக்குங்க ஃபுல்லா தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அந்த இருக்கு எல்லாமே வெயில்ல நல்லா அடிக்கிற வெயில்ல போட்டு திருப்பி கவுத்துன்னு சொல்றேன் மேம். நல்லா திருப்பி காய வச்சு எல்லாத்தையும் மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே இப்படி கசங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மடிச்சு வைக்க போறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்படி இருக்கு. இது வாங்க, இதெல்லாம் வந்து சும்மா நான் வெளியில எங்கன்னா போடுறதான ட்ரெஸ். இதெல்லாம் இந்த ட்ரெஸ்லாம் இப்ப போடுறதுக்கான வேலைகளே இல்லை இப்ப என்கிட்ட. அதனால இதெல்லாம் அப்படியே இருக்கு. இது சும்மா வெளில எங்கன்னா போகுது. பாதி ட்ரெஸ் பாதிக்கு மேல வந்து வெளியே போட்டுக்க. அங்க இருக்கு, இங்க இருக்கு. ஆனா எனக்கு இந்த ரேக் இருக்கு தெரியுமா, இது மட்டும் தான் வெளியே போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்ல. அதுல எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. அது வந்து அவங்க வீடியோஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து வெளியில எங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். பேலன்ஸ் வந்து அவங்க ஒர்க்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து டிஷர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்ல மடிச்சு வச்சிருக்காங்க. அத்தை குப்பையில இல்ல, சேர்ல இருக்கு. ஏன்னா அது வந்து அடிக்கடி வந்து இவங்க தான் எடுத்து அதை கிளம்சியா ஆக்கிடுறாங்க. ஸோ அதனால வீடுனாலே புருஷன் வந்து வீட்டை கிளம்சி ஆக்குறதும் அதை பொண்டாட்டி சரி பண்றதும் அதுதானே. முடியல. சரி, அடுத்து வந்து இங்கெல்லாம் வந்து அடுத்த துணிதான் வைக்கணும்.
எல்லாமே மடிச்சு மடிச்சு இப்போ மடிச்சு வச்சாச்சு. எதாவது எங்கெங்க வைக்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் நஞ்சமா இருந்தா கொஞ்சம் நஞ்சமா கொஞ்சமா இருந்தா தெரியும், நிறைய இருந்தா தெரியும். நான் இப்போ இந்த காலம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். வெல்கம் பேக். முடிச்சிட்டிங்களா? என்ன சாப்பிட்றீங்க அது உள்ள? என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாரு. நான் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சரி, இந்த சாரீஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ சாரீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு சில சாரீஸில் வந்து அந்தந்த சாரியோட ப்ளவுஸ்லாம் வச்சுட்டேன். நம்ம வந்து எப்போவுமே சாரியை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி தானே போடுறோம். அதனால அந்த அளவுக்கு ப்ளவுஸ், அந்த சாரியோட ப்ளவுஸ் நான் எதுவுமே ரேராக தான் வந்து தைச்சிருக்கேன். மற்றபடி எல்லாத்துக்குமே தைக்க மாட்டேன். ஒரு சில சாரிக்கு மட்டும் தான் அந்த சாரியோட ப்ளவுஸ்லாம் வந்து நான் தைச்சிருப்பேன். ப்ளவுஸ் மட்டுமே என்கிட்ட இது தனியாக இருக்குது. ஆனால் இதோட புடவைலாம் நம்ம கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னா புடவைலாம் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அதனால என்கிட்ட புடவை நிறைய இல்லை. அதனால அதோட ப்ளவுஸ் வந்து சாரினா நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வச்சு போட்டுப்பாங்க, வேற எதனா ப்ளவுஸ் வச்சு. இப்போ என்னோட அளவுக்கு நான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன்னா அது யாருக்குமே பத்தாது. அதனால ப்ளவுஸ் எல்லாமே நானே வச்சுட்டு இருக்கேன். நம்மளுக்கு பின்னாடி வேற எதனா சாரீஸ் வந்துச்சுன்னா அப்போ இந்த ப்ளவுஸை போட்டுப்பேன். அப்பயும் நான் ஒல்லியா இருந்தாதான் போட முடியும் என்னால. இப்போவே நான் குண்டாயிட்டேன்றாங்க, ஆனா நான் வந்து இழைச்சிருக்கேன். ஆமா தானே? நீயே சொல்லிக்கோ. என்ன ஆமா இல்லையா? ஆமா இல்ல, நீதான் சொன்ன சிம்ரன் மாதிரி இப்போ ஒல்லியா. இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சரி, இப்போ வந்து ஆக்சுவலாக எங்கே அடுக்கி வைக்கிறதுன்னு தெரியல. நான் இந்த வெட்டிங் சாரி வந்து இப்போ மேலே வச்சுருந்தேன். அப்புறம் மேலே இருந்து மறுபடியும் கீழே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இங்கே தான் நான் எப்பவுமே ப்ளவுஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த ப்ளவுஸை மறுபடியும் நான் இதெல்லாம் அடிக்கிறேன். இதெல்லாம் போட மாட்டேன். இது என்னோட கோட், வெட்டிங் கோட். வெட்டிங் டைம்ல வந்து மடிச்சு வச்சோம்ல, அப்படியே வருஷமா என்ன ஓபன் பண்ணி கூட பார்க்கல. இது உள்ள அப்படியே இருக்கு. கரெக்டா இருக்குமான்னு கூட தெரியல. அதோட ஷர்ட் இங்க இருக்கு பாரு. அது அப்பவே டைட்டா இருந்துச்சு. இது சும்மா வச்சிருக்கோம் பெருசா வளர்ந்த அப்புறம் பாக்குறதுக்கு. கரெக்டா பெருசா வளர்ந்துடும் அப்புறம் பாப்போம்ல, பார்த்துட்டே வச்சிடலாம். சரி சரி, சாரி எல்லாம் டப் டப்புன்னு எடுத்து மடிச்சு ஓகே சொருவ போறேன். சாரீஸ் எப்படி எடுத்து வைக்கணும்னு டிப்ஸ் சொல்றீங்க. சாரி நான் என்னென்ன சாரி எல்லாம் வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். இல்ல கொஞ்சம் கிளான்ஸா இப்படியே தெரிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோங்க. இதெல்லாம் தான் என்னோட சாரீஸ். நிறைய சாரி நான் சொன்னல, நீங்க இதுல வந்து நிறைய சாரி மிஸ் ஆகும். அதெல்லாம் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். என்கிட்ட இப்ப ரேண்டமா நான் வச்சிருக்க சாரீஸ் தான். இது மட்டும் தான் வீடியோஸ் பண்றேன். ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, இது பண்ணியிருப்பேன். இது இந்த ஆரஞ்சு ரோஸ், அப்புறம் எல்லோ கலர், பிளாக் சாரி, அப்புறம் இது கூட இது எல்லாமே ரீசெண்டாக பண்ணதான். இது இந்த பிங்க்கு. அவ்வளோதான். உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன், என்னோட வெட்டிங் ப்ளவுஸ். ஸோ என்னோட வெட்டிங் ப்ளவுஸ் எவ்வளோ குட்டியோண்டு இருந்திருக்கேன் பாருங்க. நான் குட்டி கை, குட்டி ப்ளவுஸு, குட்டி கை. இப்போ எனக்கு இது சுத்தமாக பத்தாது. சரி, ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம். என்ன சொல்ல? கரெக்டா? கரெக்ட். சரி, இது எல்லாமே இப்போ இதெல்லாம் வந்து போட மாட்டோம். அதனால எல்லாம் பின்னாடி தந்துச்சா. ஆரி ப்ளவுஸ் வந்து நான் ஒரு பேக் பண்ணி வைக்க போகிறேன். அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஹாய். ஓகே, இப்போ வந்து நான் முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எல்லாமே மடித்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். பாருங்கள், இது வந்து அவங்களோட ரேக். இந்த பக்கம் வந்து நான் போடாத ப்ளவுசஸ்லாம் இருக்குல்ல, அதான் சாரீ இல்லைன்னு சொன்னேன்ல, அந்த ப்ளவுஸு, அப்புறம் வந்து சும்மா பிளைனாக தைச்ச ப்ளவுஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆரி ப்ளவுஸ் மட்டும் தான் இங்கே அரேஞ்ச் பண்ண வேண்டியது. முக்கால்வாசி அந்தந்த புடவைக்கோட வச்சு அந்த புடவைக்கோட ப்ளவுஸை வந்து அந்தந்த புடவைக்குள்ளேயே வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். அதனால தான் ப்ளவுஸ் இங்கே கம்மியாக தெரியுது. இப்போ ஆரி ப்ளவுஸை மட்டும் இதை வந்து பிரிச்சுட்டாங்க. யார் கிழிச்சது இதை? இப்போ வந்து ஆரி ப்ளவுஸ் மட்டும் தான் நான் வந்து எடுத்து வைக்கணும். இதை வந்து கிழிச்சிட்டாங்க. யார் கிழிச்சதுன்னு சொல்லுங்க. பவி. யார் கிழிச்சா? பவி. யார் கிழிச்சது? நீ தானே. எப்படி காமிச்ச? இப்போ காட்டு. நான் தான் கிழிச்சேன். சரி, இப்போ இதை வந்து கிழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பேக்ஸ் இது எது கொடுப்பாங்க? இந்த ஒரு சில அனார்கலி, அதுக்கப்புறமேட்டு ஹாஃப் சாரிலாம் வாங்கினா அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதோட கவரு. இதில் தான் வந்து ப்ளவுஸ் வச்சுருக்கேன். ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸில் வந்து தனியாக வைக்கிறதுக்கு. ஸோ இதுதான் பாருங்க, கிழிஞ்சி போன கவர்லலாம் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். ஆனால் என்ன இப்போ எனக்கு கஷ்டம்னா ப்ளவுஸ் இதுலேயும் கொஞ்சம் ப்ளவுஸ் மடித்து வச்சுருக்கேன். இன்னும் வெளியில் வருது. கவரில் போட்டு வச்சாதான் ஆரி ப்ளவுஸ் நல்லா இருக்கும் ஓரளவுக்காச்சும்.
ஓரளவுக்காச்சும் நம்ம பேச்ச கேட்கும். ஆனா பிளவுஸ் நான் ஒரு வாட்டி இது பாருங்க இந்த மாதிரி தான். அப்புறம் நீ வந்து என் பேச்சு கேட்கறதுக்கு நான் என்ன பண்றது? வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி தான் சொன்னேன். இந்த மாதிரி கவர்ல அழகா இப்படி பேக் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா இப்ப எனக்கு என்ன கஷ்டம்னா நான் ஒரு வாட்டியா சாரி கட்டும்போது பிளவுஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு அப்புறம் தான் உள்ள வைக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சா? அவ்வளவுதான். இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தைக்க வேண்டிய சாரி. ஏன்னா அப்கமிங் வீடியோஸ்ல இந்த சாரீஸ்லாம் நீங்க பாப்பீங்க. இந்த சாரி அப்புறம் வந்து இந்த சாரி அப்புறம் இந்த சாரி இது எல்லாமே என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல பாப்பீங்க. இது வந்து மாட்டி வந்துருச்சு கொரியர், அதனால இது வந்து ரிட்டர்ன் போடுறதுக்காக வச்சிருக்கேன் அப்படியே. ஸோ எஸ் அவ்வளோதான். இதில் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கறதுக்காக நான் வந்து பேக்ல போட போறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மடிச்ச லாஸ்ட் அவுட்புட் காமிச்சிடறேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம் வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ அரேஞ்ச் மை வார்ட்ரோப். எப்படி இருக்கு? நான் எவ்வளோ அழகா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அக்கா இந்த மாதிரி மடிச்சா ஈஸியா இருக்கும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய், டாடா.